அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஐபிஎல்லை தொடர போகின்றோம். கிரிக்கெட் இல்லைங்க, இந்தியன் பொலிட்டிக்கல் லீக். ஆஸ் யூஷுவல் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில அறிவிப்புகள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூப், நாமளும் ஒரு ஸ்கூப் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். பானை, அந்த பானை அந்த பக்கத்தேந்து நகுந்து இந்த பக்கத்து வரா மாதிரி எனக்கு சில சமிஞ்சைகள் எல்லாம் தெரிகின்றது. ஆனா அதை ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்களா, இல்ல சட்டி சுட்டதடா கை விட்டதடா அப்படின்னு நொந்துப்பாங்களா, இது நமக்கு தெரியலங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அழகிரி அவர்கள் மாற்றப்பட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுக்கும் அந்த சமிஞ்சைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். ரைட், கூட்டணி பேச்சுவார்த்தைகள், எத்தனை சீட்டு, எந்த சீட்டு, எந்த சின்னம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் முடிவடையவில்லை. அதுக்குள்ள இன்னும் சுவாரஸ்யமான திருப்பங்கள் இருக்கலாம். பட் வர ஆப்பர்ச்சுனிட்டியை ஃப்ரீ ஹிட் கொடுக்கும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் கட்சி தலைவர்கள். அறிவிப்புன்னு சொன்னேன் இல்லையா, நண்பர்கள் என்னுடைய நாடகத்தை நேர பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. முதல்ல இந்த டீசரை பார்த்துருங்க. நல்லா இருக்கு இல்லையா? கரெக்ட். நண்பர் ராம் அந்த கதையை அப்படியே அழகா பாட்டாவே பாடிட்டாரு. நடுவில் இந்த மானே தேனே பொன்மானே அதெல்லாம் போட்டிருக்காரு. இது வருகின்ற 24ஆம் தேதி பிப்ரவரி 24 சனிக்கிழமை அரங்கேறுகின்றது. ஒரே ஒரு கண்டிஷன், இந்த நாடகத்தை பார்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் என்னையும் கூட கூட்டுக்கிட்டு போனோம். இது என்ன சார் பெரிய விஷயமா, வாங்க எங்க பிக்கப் பண்ணிக்கணும்? இல்ல, இந்த நாடகம் நடப்பது அமெரிக்கால, கலிபோர்னியால. சோ அமெரிக்காவில் அங்க சுத்துப்பட்டி 18 பட்டியல இருக்கிற நண்பர்கள் என்னுடைய நாடகத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் நடிக்கல, நண்பர் ராம் தான் அதை முன்னெடுத்து செல்கிறார். இந்த நாடகத்தை நீங்க நேரில் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. ரைட், இன்னைக்கு ஐபிஎல்ல தொடர்வோம் நண்பர்களே. ஐபிஎல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை நோபால் மட்டும் போட்டுறக்கூடாது. இப்படி சிக்னல் காமிக்க முடியாது. நோபால் போட்டா என்னன்னா, இந்த ஃப்ரீ ஹிட் பேட்ஸ்மேன் இறங்கி அடிப்பாங்க. அது பெரும்பாலும் சிக்ஸர் போவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா ரன் அவுட் தவிர வேற எந்த விதத்திலும் அதுல அவுட்டு கிடையாது. அந்த ஒரு கன்வீனியன்ஸ் இருக்கிறதுனால அரசியல்லையும் அந்த மாதிரி தான். நோபால் அப்படின்றது எதிர்த்தரப்பினர் ஃப்ரீ ஹிட் மாதிரி இறங்கி ஆடுறதுக்கு சான்ஸ் கொடுப்பாரு. இந்த பதிவுல அதிமுக, குறிப்பா எடப்பாடியார் அவர்கள் என்னென்ன நோபால் போட்டுனுகிறாரு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே. முதல்ல நாம பார்க்க போறது லேட்டஸ்டா நடந்திருந்தாலும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அதிகம்ன்றதுனால அதை ஃபர்ஸ்ட் நோபாலா நம்ம பார்க்கிறோம். தேசிய கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாருங்க. இது நாள் வரைக்கும் காங்கிரஸ் இந்த பக்கத்து வருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா அதிமுக பல பேர் பாருங்க, நிரந்தர நண்பர்கள், நிரந்தர எதிரிகள், அந்த டயலாக் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அங்கேருந்து எங்க பேசி நிற்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இது மாதிரி வரலாம் அப்படின்னு நிறைய பேச்சு வந்தது. இப்போ காங்கிரசுக்கு கதவை அடைத்தாகிவிட்டது. பிஜேபிக்கு முதல்லயே மூடிட்டோன்ட்டாங்க, இப்ப காங்கிரசுக்கும் சேர்த்து மூடிட்டாங்க. எதுக்காக இதை அவங்க பகிங்கரமா சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இன்னும் முடிவடையவில்லை. இவங்க இந்த தடவை நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா
இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் ஜெயிப்போம்னு நினைச்சிட்டு இருக்க இடமே வந்து ஊத்திக்கும் போல இருக்குது காங்கிரஸுக்கு. அட்லீஸ்ட் இங்கேயாவது கணிசமான இடங்கள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பாருங்க, அங்க வந்து 5 சீட்டு 20 சீட்டு கொடுக்கறதுக்கு கூட அதிமுக ரெடியா இருக்காங்க. நீங்க என்ன வந்து 10 சீட்டு கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்படி எல்லாம் பேரம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனா அதை இப்ப சுத்தமா அடைச்சு போட்டாங்க அதிமுகல. அப்போ காங்கிரஸுக்கு வேற வழியே கிடையாது. திமுகல என்ன கொடுக்குறாங்களோ, எத்தனை கொடுக்குறாங்களோ அதை எடுத்துக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதுதான். இவங்க அதிமுக இதை சொல்லாம இருந்திருந்தாலாவது அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சம் பேரம் பேசியிருப்பாங்க. ஒருவேளை கூட்டணி பேச்சுவார்த்தை சரியா வரலன்னா அவங்க இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருந்தது. அதை ஒட்டுமொத்தமா மூடிட்டார் எடப்பாடியார் அவர்கள். எதுக்காக இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா கொள்கை அளவுல காங்கிரஸ் அதிமுக கூட்டணியில சேர்த்துக்கிறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இதுல தேசிய கட்சியுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்றாரு எடப்பாடியார் அவர்கள். அதிமுக ஏடிஎம்கே சொல்லி இருக்கிறோம். அந்த கட்சியோட முழு பேர் என்னங்க? கரெக்ட், ஞாபகம் வந்துச்சா? ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பேர்லயே ஆல் இந்தியான்னு வச்சுக்கிட்டு தேசிய கட்சியோட கூட்டணி இல்லைன்னா சரி விடுங்க, அரசியல் காமெடிகள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்ட்டு நம்ம அப்படியே கடந்து போக வேண்டியதான். அடுத்தது நம்பர் 2 முக்கியமான நோபாலா நான் பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஜக மீதான கடுமையான தாக்குதல். சமீப காலமா இந்த தாக்குதல் அதிகரித்திருக்கின்றது. ஆனா இதுல கவனிக்கணும், பாஜகவை தாக்குகிறார்கள், அண்ணாமலையை ரொம்ப கடுமையா தாக்குகிறார்கள். ஆனா மோடி அவர்களை பத்தி அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம். எப்படிங்க? நேத்து வரைக்கும் அவங்களோட ஒன்னா இருந்துட்டு இப்ப வந்து கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு, வெளில வரும்போதே என்ன சொன்னீங்க? மைனாரிட்டி வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை, அதனால வெளில வந்துட்டோம் அப்படின்னு வேற பகிங்கரமா சொல்லி போட்டாங்க. சோ அப்ப இந்த காரணத்துக்காக தான் வராங்க அப்படின்றது தெரியுது. அதுல வந்து நாங்க அண்ணாமலையை கடுமையாக தாக்குவோம், ஆனா மோதியை தாக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா எப்படிங்க? இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி மைனாரிட்டி மக்கள்லாம் பாத்தீங்களா, அதிமுக வந்து பாஜக விட்டு வெளில வந்துட்டாங்க, அண்ணாமலையை கடுமையாக தாக்குகிறார்கள், இனிமே நாம வந்து அதிமுகவுக்கே ஆதரவு அளிப்போம் அப்படின்னு வந்துருவாங்களா? எந்த உலகத்துல இருக்காங்க இவங்க? அதிமுக நாங்க தான் வந்து இங்க எதிர்கட்சின்னு சொல்றாங்க. சரி, அப்ப எதிர்கட்சியோடைய வேலை என்ன? அரசாங்கம் தவறு செய்யும் பொழுது, இல்ல தவறு செய்ததாக கருதும் பொழுது அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும், மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்ப வேண்டும். இதான எதிர்கட்சியோடைய வேலை. இப்ப ஓரிரு மாதங்கள் தவிர இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணாங்க அவங்க கேளுங்க. சும்மா சில பேர் சொல்லிக்கலாம், எல்லாத்தையும் வந்து அரசியல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கரெக்ட், அரசியல் பண்ணாதீங்க, விட்டுட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப மக்களும் வந்து அரசியல் கட்சினா அரசியல் பண்ணணும், இவங்க அரசியல் பண்ணாம வேற ஏதோ அவியல் பண்ணிக்கிறாங்க, அப்ப இவங்க அவியலையே பண்ணட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. நீங்க பாஜகவை வந்து கடுமையாக தாக்குறீங்களே, அந்த அளவுக்கு கடுமையாக திமுகவை எதிர்க்கிறீர்களா? சார் எதுக்கு சார் எதிர்க்கணும்? திமுக நல்லாட்சி செய்து வருகிறார்கள், அதனால வந்து எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சில பேர் வந்து முட்டு கொடுக்கலாம். இப்ப நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அதிமுக நிர்வாகிகள், அதிமுக ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் மட்டும் இல்ல, இந்த சேட்டலைட் சேனல் ஆகட்டும், இல்ல வந்து பத்திரிகைகள் ஆகட்டும், இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம், ஆமா எல்லாரும் அந்த கிளாம்பாக்கம் சொல்லி நிற்கிறாங்க, நாமளாவது அந்த பேரை சொல்லுவோமே. அந்த பேருந்து நிலையம் வந்து எந்த விதமான வசதிகளும் இல்லை, இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள், இப்படி வந்து ஒரு அரசாங்கம் மக்களை போட்டு வதைக்கிறது அப்படின்னு பேசிட்டு வராங்க, எழுதிட்டு வராங்க, கடுமையாக தாக்குகிறார்கள். சொல்ல போனா அங்க இருக்கின்ற பிரச்சனைகள்லாம் வந்து பல மடங்கு ஆம்பிளிஃபை செய்யப்பட்டு அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், ஆதரவாளர்களால் பொதுவெளியில் பகிரப்படுகின்றது. சரியா? இவ்வளோலாம் பண்ணிவிட்டு சட்டசபையில போயிட்டு சிறு சிறு பிரச்சனைகள் அப்படின்னு எதிர்கட்சி தலைவரே பேசினா அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க? தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? இப்ப இருக்கிற அந்த இளைஞர்கள் அவங்க வேணும்னா வந்து இவர் சொல்றத ரைட் ஏதோ தலைவர் சொல்லிட்டாருன்னு போலாம். ஆனா எம்ஜிஆருக்காக கட்சியில் வந்தவர்கள், அதற்கு அடுத்த தலைமுறை, அவங்க எல்லாம் என்ன யோசிப்பாங்க? அவங்களுக்கெல்லாம் வந்து திமுக எதிர்ப்பு அப்படின்றதுதான் வந்து அதிமுகவுடைய கொள்கை. மத்த கொள்கையை பத்தி யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. அப்படி இருக்கச்ச இங்க எல்லாரும் மாஞ்சு மாஞ்சு கத்தினுக்குறாங்க, பேருந்து நிலையத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, வசதிகள் இல்லாம திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் போய் சிறு சிறு பிரச்சனைகள் அப்படின்னா அப்ப அவர்களை ஒட்டுமொத்தமா கைவிட்டுட்டா மாதிரி தானே ஆகுது. அப்ப ஒரு சிலர் பாத்தீங்களா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வந்து
ஏதோ உறவு வந்து கொண்டிருக்கின்றது, 2 பேரும் பங்காளின்னு சொல்லிக்கிறாங்க, கூடிய சீக்கிரமே 2 பேரும் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் நிஜமா கோபால் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது இல்ல, அதுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் எடப்பாடியார். நீங்க இல்லாத பிரச்சனையை பத்தி பேச சொல்லல, இல்ல இருக்கிற பிரச்சனையை பூதாகரமாக்க சொல்லவில்லை. உண்மையில கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருப்பது சிறு சிறு பிரச்சனைகள் தான் அப்படின்னு எடப்பாடியார் அவர்கள் நினைச்சாருன்னா, அப்ப கட்சி நிர்வாகிகளுக்கு அவர் உத்தரவு போட்டிருக்கணும். ஏங்க இதெல்லாம் இவ்வளவு பெருசாக்கி நிக்கிறீங்க? அது சின்ன சின்ன டீத்திங் ப்ராப்ளம். ஆரம்பிக்கும் போது அப்படிதான் இருக்கும், காலப்போக்கில் அது சரியாயிரும். எந்த ஒரு ப்ராஜெக்ட்னாலும் எடுத்த உடனே எல்லாம் கரெக்டா பார்க்க முடியுமா? அது நம்ம ஆட்சியிலும் அப்படிதான் நடந்தது, அதனால அதை பத்தி பேசாதீங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கணும். சொல்லியிருக்காரா? இல்ல. அப்போ வெளியில தொண்டர்கள் நிர்வாகிகள் ஒண்ணு பேசுவாங்க, தலைவர் ஒண்ணு பேசுவார் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த குழப்பத்துக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அடுத்தது நம்பர் 3 நோபாலா நான் பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாமகவுடன் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படின்றத வந்து பகீங்கரமா ஆரம்பிச்சது. அகைன் சில பேர் முட்டு கொடுக்கலாம். பாருங்க, கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் ஒன்றும் நடத்தவே இல்லைங்க, அதுக்கான காலம் இருக்கு அப்படின்னு. அப்புறம் எதுக்கு அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் வந்து ஐயாவை போய் வீட்டுல பார்த்தாரு? அது வந்து அரசியல் சம்பந்தமான சந்திப்பு கிடையாது, இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு அப்படின்னா நம்பிட்டோம். அதாவது கேட்கிறவன் டேஷ் ஃபில் பண்ணிக்காங்க, அப்படிதான் இருக்குது அது. ஏங்க, அவர் மேல கொலைப்பழி போட்டவருங்க சி வி சண்முகம் அவர்களே. அவர் போயிட்டு இன்விடேஷன் கொடுக்க போனாரு. இது வந்து அரசியல் சந்திப்பு கிடையாது, ஒரு தனிப்பட்ட நட்பு முறையிலான சந்திப்பு அப்படின்னு சொன்னா யார் நம்புவாங்க? அப்ப அது அரசியலாகத்தான் இருந்திருக்கின்றது. ஆனால் பாமக என்ன பண்ணிட்டாங்க, அவங்க முதல்ல சொல்றாங்க இதுல அரசியல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்ட்டாங்க. தட் மீன்ஸ் அதிமுக டெஸ்பரேட்டா பாமகவின் கூட்டணியை விரும்புகின்றது. ஆனா பாமக என்ன பண்றாங்க, வெயிட் அண்ட் வாட்ச். அது யார் வந்து நமக்கு கூட்டணியில் அதிகமா கொடுக்குறாங்களோ சீட்டு, அவங்களோட கூட்டணி போலாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். அவங்களுடைய பார்கெனிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க வந்து இன்னும் கூட்டணின்றதை பத்தி எந்த விதமான முடிவும் எடுக்கவில்லை. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ பாமகவுடன் இவங்க கூட்டணிக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால விசிக இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து கிட்டத்தட்ட தடைப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்லலாம். மேபி பாமக இன்னும் டிசைட் பண்ணாததுனால இப்போ ஒரு சின்ன கிளிமர் ஆஃப் ஹோப் இருக்கு. பட் அதை எந்த அளவுக்கு அதிமுக யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியலங்க. ஏன்னா அரசியல் பண்ணாம என்னென்னவோ பண்ணிருக்கிறாங்க இப்ப இருக்கிற அதிமுகவில். அகைன் இப்படி பாமகவுடன் கூட்டணிக்கு டெஸ்பரேட் அப்படின்னு தெரிஞ்சதுனால அந்த பக்கத்துல விசிகாவுடைய பார்கெனிங் பவரும் குறைந்து விட்டது. ஒரு அதிமுக பாமக இணைந்து விட்டா விசிக இந்த பக்கம் வர முடியாது. அப்போ காங்கிரஸ் மட்டும் இல்ல, இப்படி தேசிய கட்சியுடன் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸோட சான்சஸ் ஊத்தி மூடினாரோ, அதே மாதிரி பாமகவுடன் இப்படி கூட்டணி அப்படின்னு பேச்சு வந்ததுனால விசிகாவுடைய அந்த கூட்டணியில பார்கெனிங் பவரையும் அவர் ஊத்தி மூடிட்டாரு. அப்ப அந்த கூட்டணியில அவங்க என்ன கொடுக்குறாங்களோ ஏத்துக்க வேண்டிய சிச்சுவேஷன் அந்த 2 கட்சிகளுக்கும். இது அரசியல் ரீதியாக ரொம்ப ரொம்ப தவறான ஒரு நடவடிக்கை. அப்படியே கீப் கஸ்ஸிங்னு இருந்திருக்கணும் எப்பவுமேங்க. இது வந்து கன்ஃபூஷியஸ் தியரின்னு கூட வச்சுக்கோங்க. எதிரி கூடாரத்தை குழப்பிக்கினே இருக்கணும், கன்ஃபியூஸ் பண்ணிக்கினே இருக்கணும். இவங்க யாரோட போறாங்க அப்பப்ப அப்படி ஒரு சிக்னல் கொடுக்கணும். அங்கிருந்து நிறைய பேர் எங்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, இதோ வரப்போறாங்க, இப்படி குழப்பத்தை உண்டாக்கணும். இதுதாங்க அரசியல். நாங்க இதெல்லாம் செய்ய மாட்டோம்னா உடனே வந்து முட்டு கொடுக்காதீங்க, நாங்க நேர்மையான அரசியல் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். அரசியல் செய்ய தெரியல அப்படின்னு ஒத்துட்டு போயிருங்க. அப்ப 2 பக்கமும் வழியை அடைத்து விட்டார்கள். இது வந்து நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்கிற மாதிரி இல்லையா? அடுத்தது நம்பர் 4 நோபாலாக நான் பார்ப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. எனக்கு என்ன டவுட்னா, பாஜக ஒரு சில ஸ்லீப்பர் செல்ல வந்து அதிமுக பக்கம் அனுப்பிச்சுக்கிறாங்களோ அப்படின்றதுதான் அந்த டவுட். சமீபத்துல பாத்தீங்கன்னா பிராமணர் சங்க தலைவர்கள், நிர்வாகிகள் இவங்கெல்லாம் வந்து போய் சந்தித்தார்கள் அப்படின்னு ஒரு போட்டோ அதிமுகவினர் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு உடனே பாஜக தரப்புல வந்து அவங்க ஏதோ பூனாவில இருந்து வந்தவங்க அப்படின்னு ஏதோ சொல்லியிருந்தாங்க. எது ஒண்ணா இருந்துட்டு போட்டோம். அதிமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க, பிராமணர் சங்க நிர்வாகிகள் தலைவர்கள் போய் சந்தித்தனர், இதைத்தானே பெருமையா சொல்லின்னுக்கிறாங்க. அப்ப எப்படிங்க பிராமணர்களின் ஆதரவு பெற்ற இப்போது முற்றிலும் புதிய பாக்கிலே அதிமுக 2.0 அப்படின்னு விளம்பரம் பண்ணுவாங்களா? அவங்க ஆதரவு உங்களுக்கு இருந்துட்டு போட்டோம். அதை வந்து பாத்தீங்களா, பிராமணர்கள் சங்க தலைவர்கள் வந்து சந்திக்கிறார்கள் அப்படின்னு விளம்பரப்படுத்திக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் எதுக்கு இதை சொல்றேன்னா,
2021க்கு முன்னாடி வரைக்கும் தமிழகத்துல வந்து பாஜகவோட கூட்டணியில இல்லாத போது அந்த கட்சிகள் வந்து வைக்கும் குற்றச்சாட்டு என்னன்னா, ஏங்க பாஜகனா அது வந்து RSS பிராமணர்களின் கட்சிங்க. சொல்ல போனா காயத்ரி ரகுராம் அவர்கள் அவங்க வந்து பாஜகவை விட்டு வெளில வந்த பிறகு ஒரு பெண்மணி பேட்டி எடுக்கிறாங்க. ஆச்சரியமா இருந்தது, இப்படிலாம் கூட கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு. அவங்க என்ன கேட்டாங்க, அதாவது தமிழக பாஜக அப்படின்னா தயிர் சாதம் கட்சின்னு சொல்லுவாங்க, அப்படி இருந்த வரைக்கும் கூட கட்சி பேர் நல்லா இருந்தது, ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பேட்டி எடுக்கும் பெண்மணி கேக்குறாங்க. அதுக்கு காயத்ரி ரகுராம் அவர்களும் ஆமா ஒரு நல்ல பேர் இருந்தது, இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. தயிர் சாதம் கட்சின்னா என்ன அர்த்தம்? இது நான் தான் உங்களுக்கு கோனார் நோட்ஸ் போடணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு இதுநாள் வரைக்கும் எந்த கட்சியை பிராமணர்கள் கட்சின்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த கட்சி பிராமணர்களுக்கு எதிரான கட்சின்னு ஒரு பிரச்சாரம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சரி, பாஜக வந்து பிராமணர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க, ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்துல அதிமுக எதுக்காக வந்து பிராமணர்களின் ஆதரவு பெற்ற கட்சி அப்படின்னு போர்ட்ரே பண்ணிக்கணும்? இதுதான் என்னுடைய கேள்வி. இதுக்கு மேல நான் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த நோபால பத்தி? அதனால்தான் நான் சொன்னேன், பாஜகல இருந்து ஏதாவது ஸ்லீப்பர் செல் அனுப்பிச்சு விட்டாங்களோ அப்படின்னு. ரைட், இன்னைக்கு அதிமுகவோட நோபால்களை பத்தி பார்த்தோம். உடனே நண்பர் KMB கேட்பாரு, விலையில்லா ஆலோசனை ஏதோ சொல்றோம்னு சொல்லிவிட்டு என்னென்ன தப்பு பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லிருக்கிறியா அப்படின்னு கேட்கலாம். தப்பு பண்றதை திருத்திக்கினாலே ஜெயிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு இல்லையா? அப்படி பாசிட்டிவா பார்க்கலாமே. இனிமே வருகின்ற பதிவுகள்ல அதிமுக அணி அந்த முதல்ல அணியை எப்படி ஃபார்ம் பண்றது, என்னென்ன கட்சிகளை என்னென்ன மாதிரி நம்ம பக்கம் இழுக்கலாம், அப்படி இழுத்தால் அதில் அதிமுகவுக்கு என்ன நன்மை, வந்து சேருகின்ற கட்சிகளுக்கு என்ன நன்மை அப்படின்றத பார்க்கலாம். கூடவே திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் இன்றைக்கு வந்து திமுக கூட்டணியிலேயே அவங்க வந்து தொடர்ந்து மறுபடியும் ஒரு கிளீன் ஸ்வீப் அடித்தாலுமே அந்த கூட்டணியில் இருக்கின்ற சிறிய கட்சிகள், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் சின்ன கட்சியான்னு கேக்குறீங்களா? ரொம்ப சின்ன கட்சின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் கம்யூனிஸ்டுகள், இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் வந்து 2026ல ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஆஹா, இந்த கூட்டணியிலேயே கண்டினியூ பண்ணிட்டோமே அப்படின்னு. எந்த விதத்துல அது அவர்களுக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இங்க வந்து 2 கட்சிகள் அப்படின்றது வருமா, இல்ல 3 கட்சிகளாகவே தொடருமா, எந்தெந்த மாதிரி ரிசல்ட் வந்தா என்ன மாதிரி நடக்கும், இது எலிமினேட்டர் மேட்ச்னு சொன்னோமே, இதை பத்தி எல்லாம் விரிவாக வருகின்ற பதிவுகளில் பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்த பதிவு புதன்கிழமை சந்திப்போம். வணக்கம்.